வணக்கம் மக்களே, திருப்பூர் எஸ்டி கார்ஸ்ல இருந்து நான் உங்க செந்தில் பேசுறேன். இன்னைக்கு நம்ம கிட்ட வந்திருக்கிற வண்டி பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு டைம்ல ரொம்ப விருப்பமான ஒரு வண்டிங்க, ஃபோர்டு ஃபியஸ்டா. அதுல வந்து பாத்தீங்கன்னா டாப் மாடல் டைட்டானியம் வேரியன்ட் தான் இன்னைக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு மக்களே. பாடி லைன் பாருங்க, ரொம்ப ஒரு குவாலிட்டியான வண்டி. இது வரைக்கும் அடிவாடு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லைங்க, ஒரு சின்ன ஸ்கிராச்சஸ் கூட ஆகாம மெயின்டைன் பண்ண ஒரு வண்டிங்க. ஒரு பெரிய மில்லுக்காரர் வண்டி தான் இந்த வண்டி. பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல மெயின்டெனன்ஸ், அப் டு டேட் கம்பெனி சர்வீஸ் மட்டும் தான் பண்ணிருக்காங்க மக்களே. பாடி லைன், டயர் கண்டிஷன் எல்லாமே ரொம்ப நல்ல குவாலிட்டியில இருக்கு. இது எல்லாத்த விட ஒரு ஸ்பெஷல் என்னன்னு கேட்டீங்கன்னா 2012 கடைசி இந்த அளவுக்கு குவாலிட்டியில ஒரு வண்டி எடுக்க போனீங்கன்னா மார்க்கெட்ல 3 to 3.25 லட்சம் மினிமம் வரும் மக்களே. ஆனா இந்த வண்டி பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு ஆஃபர் பிரைஸ்க்கு தான் இன்னைக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. தேவைப்படுறீங்க நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்க. வாங்க மக்களே, இன்டீரியர்ல இருந்து ஆரம்பிக்கலாங்க. டோர் பேட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிளீன் கண்டிஷன்ல இருக்குங்க. சீட் கவர்ஸ் எல்லாமே நல்லா இருக்குங்க. ஃபுல் மேட், கட் மேட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல கண்டிஷன்ல தான் இருக்கு. பாருங்க மக்களே, இன்டீரியர் பாருங்க. உங்களுக்கு உள்ள ஒரு சின்ன டேமேஜ், ஒரு நீட்டா மெயின்டைன் பண்ண வண்டி தான் இன்னைக்கு நம்ம கிட்ட சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க. பாருங்க மக்களே, சீட்டு எந்த ஒர்க்குமே கிடையாது உங்களுக்கு. இன்டீரியர்ல வண்டி எடுத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா 4 டோர் பேருமே நல்ல நீட் கண்டிஷன்ல இருக்குங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிளேவ் பாக்ஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ஃபுல் ஆப்ஷன் செட்டுங்க. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ஆப்ஷன் வண்டி அப்படிங்கறதுனால பாத்தீங்கன்னா 2 ஏர் பேக்ஸ் வந்துருங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி செட்லயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட்டட் செட்டுங்க. இன்னைக்கு வர்ற அளவுக்கு எல்லா ஆப்ஷனுமே இந்த செட்ல வந்துடும். ப்ளூடூத், யூஎஸ்பி எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க மக்களே, இப்போ இந்த வண்டியோட செட் எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு கேட்கலாங்க. வாங்க மக்களே, இப்ப இந்த வண்டி ஓவரால் ஓடி இருக்கிற கிலோமீட்டர் பார்ப்போங்க. 1,94,700 கிலோமீட்டர் ஓடி இருக்கு மக்களே. இந்த வண்டி டோட்டலாவே வந்து பாத்தீங்கன்னா அப் டு டேட் கம்பெனி சர்வீஸ் மட்டும் பண்ண வண்டிங்க. இப்போ ஒரு புது வண்டி எடுத்தா என்ன கண்டிஷன்ல இருக்குமோ இன்ஜின்லாம் அந்த கண்டிஷன்ல இருக்கு மக்களே. வாங்க இன்ஜின் சவுண்ட் கேட்டுறலாங்க. என்ஜின் ரூம் எல்லாமே ரொம்ப கிளீன் கண்டிஷன்ல இருக்கும். என்ஜின்ல வந்து கீழே பார்த்திருப்பீங்க, ஒரு துளி ஆயில் லீக் இருக்காது மக்களே. ஏன்னா ஃபோர்டு பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆயில் லீக், இந்த ஸ்மோக் எல்லாம் சுத்தமா இருக்க கூடாது. பாருங்க, பின்னாடி காட்டுறேன் பாருங்க, ஒரு துளி ஸ்மோக் இருக்காது மக்களே. பாருங்க, பாருங்க. பெருசா ஸ்மோக் இருக்காது உங்களுக்கு. இன்ஜின் ரூம் கண்டிஷன் பார்க்கலாம் மக்களே. வண்டி பாத்தீங்கன்னா ஒரு துளி ஆயில் லீக் இருக்காதுங்க. இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஆயில் லீக் கூட இல்லாம மெயின்டைன் பண்ண வண்டிங்க. பாத்தீங்கன்னா ஆப்ரான் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிளீன் கண்டிஷன்ல இருக்கும். இது வரைக்கும் ஒரு சின்ன மைனர் ஆக்சிடென்ட், ஒரு சின்ன டச் அப் கூட ஆகாத வண்டிங்க. இப்போ இந்த வண்டியோட இன்ஜின் ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா நம்ம கேரண்டி சொல்லி கொடுத்துடலாங்க. அந்த குவாலிட்டியில இருக்கும் இந்த இன்ஜின். பேனட்டுமே பாருங்க ஒரிஜினாலிட்டியா இருக்கு. இந்த ஒரிஜினல் பேடு கூட இன்னும் மிஸ் ஆகாம இருக்குங்க, ரீப்ளேஸ்மெண்ட்லாம் ஆகல. வாங்க மக்களே, இப்போ இந்த வண்டியோட ஓவரால் டயர் கண்டிஷன் பார்ப்போம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 4 டயருமே வந்து பார்த்தீங்கன்னா நியூ கண்டிஷனில் தான் இருக்கு. பில்லோடயே இருக்குங்க. போட்டு மீறி போனால் ஒரு 3000-4000 கிலோமீட்டர் ஓட்டியிருப்பாங்க, அவ்வளோதான் ரன் ஆயிருக்குங்க. ஏன்னா வித் பில்லோட இருக்குங்க. யோக்கோஹாமால நல்ல டயர்ஸ் தான் போட்டிருக்காங்க. 4 டயருமே பாருங்க மக்களே, இப்போ ஒரு 6 மந்த்ஸ்க்குள்ள தான் வந்து சேஞ்ச் பண்ணது. டயர் எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷனில் இருக்கு. இப்போ இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு அடுத்த 50,000 கிலோமீட்டருக்கு டயர் சேஞ்சிங் ஒர்க் கிடையாது, வித் பில்லோட இருக்குங்க மக்களே. கேரண்டி டயர்ஸ் தான். பூட் ஸ்பேஸ் பாருங்க மக்களே, நல்ல இட வசதி வந்துடும் இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு. இப்போ பூட் ஸ்பேஸ் பார்த்துடலாம் மக்களே. இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல இட வசதி வந்துருங்க. பாருங்க, பார்த்தீங்கன்னா பெரிய பூட் ஸ்பேஸ் வந்துடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பின்னாடியுமே எதுவுமே டச் அப் ஆகாத வண்டி. பாருங்க மக்களே,
டோர் எல்லாமே ஒரிஜினல் பெயிண்ட்லயே ஒரிஜினல் பேஸ்டிங்லயே இருக்குங்க. வாங்க மக்களே, இப்போ இந்த வண்டியோட ஓவரால் டீட்டெயில்ஸ் பார்த்துடலாங்க. ஃபோர்டு ஃபியஸ்டா டைட்டானியம் வேரியண்ட்டுங்க, 2012 மாடலுங்க. தேர்ட் ஓனர் கண்டிஷனில் தான் இன்னைக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆப்ஷன் வருதுன்னு பார்த்துடலாங்க. அலைவில் ஏபிஎஸ் ஏர்பேக், டியூவல் ஏர்பேக் வந்துருங்க. இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம், ப்ளூடூத் யூஎஸ்பியோட வர்ற சிஸ்டம், லேட்டஸ்ட் சிஸ்டம் வந்துருங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியரில் வந்து பார்த்துட்டிங்கன்னா மோட்டரைஸ்டு சைடு மிரர்ஸ் வந்துருங்க. 4 டோர் பவர் விண்டோ வந்துடும். பவர் ஸ்டேரிங் வந்துருங்க. ஸ்டேரிங் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த வண்டியில் வந்துருங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டியூவல் சேனல் ஏபிஎஸ் வந்துருங்க. இப்போ இந்த வண்டியில் பார்த்துட்டிங்கன்னா ஏசி சில்னஸ்மே ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்ல கூலிங் இருக்கு. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஓவரால் பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் லிட்டருக்கு எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 22+ வந்து கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்குங்க. நல்ல கம்பெனி மெயின்டெனன்ஸ் வண்டிங்கனால உங்களுக்கு மைலேஜில் எந்த மாற்றமும் இருக்காது மக்களே. ரெண்டாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா வண்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் சைடு வந்து நம்ம கேரண்டி சொல்லி கொடுத்துடலாங்க. அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியில் இருக்கிற வண்டி தான். ஒரு லோ பட்ஜெட்ல நல்ல மைலேஜ் உள்ள டீசல் வண்டி கேட்குற கஸ்டமர்ஸ்க்கு இது ஒரு நல்ல சாய்ஸா இருக்கும் மக்களே. வீடியோ இப்போ வந்து இந்த வண்டியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துருப்பீங்க மக்களே. இப்போ ஃபோர்டு டீசல் வண்டியை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு டீட்டெயில் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்றேன், கேட்டுக்கோங்க மக்களே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்டை பொறுத்த அளவுக்கு டீசல் வண்டி எடுக்கிறப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஸ்மோக் இருக்கக்கூடாதுங்க. பின்னாடி வந்து வண்டியை ரேஸ் பண்றப்போ புகை தள்ளக்கூடாது. ரெண்டாவது விஷயம் கீழே வந்து ஆயில் லீக் இருக்கக்கூடாதுங்க. மூணாவது டர்போவை சுத்தி அந்த மேல வால்டோரை சுத்தி எல்லாம் உங்களுக்கு வந்து ஆயில் லீக்கே இருக்கக்கூடாது. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா மெயின்டைன் பண்ண வண்டியில அந்த விஷயங்கள் இருக்காதுங்க. ரெண்டாவது இது எல்லாத்த விட சர்வீஸ் ஹிஸ்டரி ரொம்ப ரொம்ப முக்கியங்க. வண்டி எவ்வளவு கிலோமீட்டர் ஓடி இருக்குங்கிறத விட கம்பெனியில கரெக்டா மெயின்டைன் பண்ணியிருக்காங்கிறத பாருங்க மக்களே. ஏன்னு கேட்டீங்கன்னா மெயின்டெனன்ஸ் இருக்கிற வண்டி கேரண்டியா 4.5 to 5 லட்சம் ஓடும் மக்களே. மெயின்டெனன்ஸ் இல்லாத வண்டி 1 லட்சம் கூட ஓடாது. அதனாலதான் ஃபோர்டு வண்டியில பத்தி எல்லாருமே வந்து தப்பான ஒரு அபிப்பிராயம், என்ஜின் ப்ராப்ளம் வருங்கிற அபிப்பிராயம் இருக்கிறதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டா மெயின்டைன் பண்ணாத வண்டியை நிறைய பேர் வந்து விலை கம்மியா கிடைக்குதுன்னு போய் எடுத்துருவாங்க. அதனால குவாலிட்டி இல்லாத வண்டியில எப்பவுமே ஃபோர்ட்ல வந்து நாங்க ரெஃபர் பண்ண மாட்டோம் மக்களே. இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு மக்களே நீங்க கம்பெனியை நம்ப வேண்டாம், யாரையும் நம்ப வேண்டாம் மக்களே. எங்களை நம்பி வாங்க, கேரண்டி சொல்லி கொடுக்குறோம். வண்டி வந்து ஒரு கேரண்டீடு வெஹிக்கிள்ங்க. வாங்க மக்களே, இப்ப இந்த வண்டியோட விலை டீட்டெயில் பார்த்துடலாங்க. மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு நல்ல குவாலிட்டி வண்டியோட மினிமம் பிரைஸ் பாத்தீங்கன்னா 3.5 to 3.25 லட்சம் மக்களே. ஆனா இப்ப நம்ம கொடுக்குற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 3.25 கிடையாது மக்களே, 3.5 கிடையாது, ஏன் 3.25 கூட கிடையாது மக்களே. கஸ்டமர் வெரி ஃபைனலா கேட்ட விலை வந்து பாத்தீங்கன்னா 3,20,000 ரூபாய். ஆனா மறுபடியும் நம்ம கஸ்டமர்கிட்ட பேசி நம்ம சப்ஸ்கிரைபருக்காக இல்ல நம்ம டைரக்ட் கஸ்டமருக்காக பாத்தீங்கன்னா வெரி ஃபைனல் 3 லட்சம் ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துடலாம் மக்களே. இந்த வண்டிக்கு பேங்க் லோனும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாங்கி கொடுத்துடலாம். ஆல் ஓவர் தமிழ்நாடு 50 to 60% வாங்கி கொடுத்துடலாம் மக்களே. ஒரு அடிபாட் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத ஒரு கேரண்டியான லோ பட்ஜெட் டீசல் வண்டி பேங்க் லோனோட இந்த பட்ஜெட்க்கு மார்க்கெட்ல கிடைக்காது மக்களே. மிஸ் பண்ணிடாம பாருங்க. இந்த மாதிரி குவாலிட்டியான வண்டிகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.